ஸோ வந்து செயின் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது வந்து ஒவ்வொரு வேலையினுடைய ஆரம்பத்தில் அல்லது முடிவிலையோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ தான் எவ்வளோ வந்து நமக்கு உண்மையான நீளத்தை விட நம்ம குறைவாக அளந்திருக்குமா, அதிகமாக அளந்திருக்குமா, இல்லை நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அளந்திருக்கக்கூடிய நீளமானது சரியா அல்லது தவறா அப்படிங்கிறத நம்மளால் அளந்து சோதித்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து செயின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செயினை வந்து நம்ம அளந்து பார்க்குறதுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஜோட ஒப்பிடுறது. டெஸ்ட் கேஜுங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை. இதுக்குன்னு பிரத்யேகமாக செயினுடைய நீளத்துக்கு ஏற்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல அளந்து ஒவ்வொரு இதையும் வந்து பெக்ஸில், அதாவது வந்து ஒரு தரையிலையோ அல்லது வந்து எங்கேயோ வந்து செயினுக்குன்னு பிரத்யேகமாக அளந்து வச்சிருக்கக்கூடியது. இது வந்து எப்போதுமே மாறாமல் இருக்கக்கூடியது பேர் வந்து டெஸ்ட் கேஜ் அப்படிம்போம். இதில் வந்து நம்ம செயினை ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கும்போது உண்மையான நீளத்தை விட எவ்வளோ வந்து குறைவாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து லெவலிங்கை வந்து ஸ்டாப் லைட் டவுன், அதாவது லெவலிங் செய்வதன் மூலமாக இந்த செயினை வந்து சோதித்து பார்க்கலாம். அடுத்து இதுக்குன்னே ஸ்பெஷலாக வச்சுருக்கக்கூடிய ஸ்டீல் டேப்பை பயன்படுத்தி ஸ்டீல் டேப்போட கம்பேர் பண்ணி நம்ம பயன்படுத்தி அதனுடைய நீளத்தை வந்து நம்ம சரி பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து எரர்ஸ் இன் செயின். என்னென்ன மாதிரியான எரர்ஸ் வரும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம இருக்கக்கூடிய செயினோடைய நீளமானது அதிகமாகவோ அல்லது வந்து குறைவாகவோ இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இயல்பான இயற்கையினால் ஏற்படக்கூடிய நேச்சுரல் எரர்ஸ். இது வந்து தட்பவெப்பம், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அல்லது டிக்ரீஸ் ஆகும்போது ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பிழைகள். அடுத்து வந்து பர்சனல் எரர்ஸ். இந்த பர்சனல் எரர் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணக்கூடிய தவறுகள். வந்து சரியாக நம்ம வந்து கோட்டை அலைன் பண்ணாமல் இருக்குது, இல்லை வந்து செயினை வந்து சரியாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்குது, நம்மளுடைய இதெல்லாம் வந்து நம்மளுடைய பர்சனலாக நம்ம ஒரு சர்வேயர் பண்ணக்கூடிய தவறுகள் வந்து பர்சனல் எரர்ஸ் அப்படின்றோம். அடுத்து மிஸ்டேக்ஸ் இன் செயினிங். என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து வரும்? செயினுடைய நீளத்தை வந்து நம்ம வந்து தவறாக கவுண்ட் பண்ணிடுறது, ஆர்எஸை வந்து தவறாக எடுத்து வச்சுறது, நம்ம தவறாக வந்து எழுதும்போதோ அல்லது வந்து வாசிக்கும் போதோ அந்த நீளத்தை வந்து சரியாக வந்து நம்ம எடுக்காமல் தவறாக எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து செயினில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஸோ அடுத்து செயினில் இருக்கக்கூடிய லிமிட்ஸ் ஆஃப் எரர் இன் செயினிங். ஸோ லிமிட்ஸ் ஆஃப் எரர் இன் செயினிங் அப்படிங்கும்போது இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் படி 8 kg டென்ஷன், அதாவது 8 kg டென்ஷன்னா நம்ம இழுக்கக்கூடிய அந்த அழுத்தமானது 8 kg டென்ஷனோடையும் 20 டிகிரியில் ஒரு ஸ்டீல் டேப்புக்கு எதிராக ஒரு செயினை நம்ம சோதித்து பார்க்கும்போது அந்த செயினானது ஒவ்வொரு 1 மீட்டர்லேயும் +or- 2 மில்லிமீட்டராக இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 20 மீட்டருக்கு +or-5 மில்லிமீட்டரும், 30 மீட்டருக்கு +or-8 மில்லிமீட்டரும் இருக்கணும். இதான் வந்து லிமிட்ஸ் ஆஃப் எரர். இது இல்லாமல் நமக்கு பெர்மிசபிள் எரர் இன் செயினிங் அப்படின்னு நம்ம ஒன்று தனியாக படிச்சிருப்போம். அது வந்து கடைசியாக அந்த பார்ட்ஸ் முடியும் போது அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த செயினை அட்ஜஸ்ட் பண்ணுறதை அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ செயினை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா எப்போதுமே செயினில் வந்து 2 விதமான பிழைகள் வரும். என்ன சொன்னால், ஒன்று அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா மைனஸாக இருக்கும். ஒருவேளை அதிகமாக இருக்குது, செயினோட நீளமானது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வளையங்கள் விரிவடைஞ்சிருக்கோ அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். அதே மாதிரி தட்டையாக இருக்குது, வளையம்லாம் தட்டையாக இருக்குது அப்படின்னா அது வந்து திரும்ப வந்து வளையங்கள் மூலமாக கொண்டு வர்றது. சிறிய வளையங்களை, இப்போ சின்ன வளையங்கள் இருக்குன்னா பெரிய வளையங்கள் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சின்ன சின்ன வளையங்கள் போடுறது. இல்லை நம்ம கைப்பிடியில் இருக்கக்கூடிய லிங்க்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம லென்த்து சரி பண்ணலாம். ஸோ இதே இது வந்து ப்ளஸ் ஆகும்போது, அதாவது வந்து இது ப்ளஸில் இருக்கும்போது இந்த மாதிரி, மைனஸாக இருந்தால் இதில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்ஸ் எல்லாமே, ஸோ பெண்டாக இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நேர் பண்ணலாம். சின்ன ரிங்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக பெரிய ரிங்ஸ் வந்து போடலாம். இல்லை நமக்கு தேவையான புது ரிங்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த ஹேண்டில்லையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து செயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கூற்று சரியா, கூற்று 1 சரியா, கூற்று 2 சரியா, இல்லை ரெண்டுமே சரியா அப்படின்னு சில நேரங்களில் கேட்கும்போது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம். அவ்வளோதான். மற்றபடி இதை ரொம்ப டீப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க தேவையில்லை. பட் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அந்த கூற்று வந்து சரியானதா தவறானதா அப்படிங்கிறத நம்ம
பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ரேஞ்சிங். ஸோ ரேஞ்சிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஒரு நேர்கோடு, அந்த நேர்கோட்டை வந்து ஒரே 2 புள்ளிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தூரத்தை அந்த நேராக அளக்கிறதுக்காக, சரியாக அளக்கிறதுக்காக அந்த நேர்கோட்டை வந்து சரியான புள்ளிகள் மூலமாக இணைக்கிறதுக்கு தான் இந்த ரேஞ்சிங் அப்படிங்கிறோம். இந்த ரேஞ்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ரேஞ்சிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் ரேஞ்சிங், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் ரேஞ்சிங். ஸோ டைரக்ட் ரேஞ்சிங் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி புள்ளி நம்ம பார்வைக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது டைரக்ட் ரேஞ்சிங். இன்டைரக்ட்னா ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் நம்மளால் ஆரம்ப புள்ளியிலேருந்து இறுதி புள்ளியிலையோ இல்லை இறுதி புள்ளியிலேருந்து ஆரம்ப புள்ளியோ நம்மளால் பார்க்க முடியாது. இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ், அது இடையில இருக்கக்கூடிய பாயிண்ட் மூலமாக இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ டைரக்ட் ரேஞ்சிங்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டையும் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் நம்மளால் பார்க்க முடியும். பார்க்க முடியலைன்னா அது வந்து இன்டைரக்ட், பார்க்க முடிஞ்சால் டைரக்ட், இவ்வளோதான். ஸோ டைரக்ட் ரேஞ்சிங் அப்படிங்கிறது நம்ம என்னங்கிறத வந்து சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பயன்படுத்துவோம்னா, ஒன்று வந்து கண்ணால் பார்ப்போம், அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த ஐஸ், அதாவது வந்து ஐ ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா லைன் ரேஞ்சுன்னு இதுக்கு ஒரு பிரத்யேகமான கருவி இருக்குது, அதை வச்சு நம்ம இந்த ரேஞ்சிங் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த ரேஞ்சிங் பண்ணுறதுக்கு எப்படி ரேஞ்சிங் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஓரளவு யோசிச்சு பாருங்கள். ஸோ அடுத்து இன்டைரக்ட் ரேஞ்சிங்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டைரக்ட் ஆர் ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங். ஸோ இது வந்து ஒரு மலையிலையோ அல்லது பள்ளத்தாக்குலேயோ இடையில வந்து ஏதோ ஒன்று வந்து குறிக்கிடும் போது நமக்கு எண்டு பாயிண்ட் வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் மாதிரியான சமயங்களில் நம்ம இந்த இன்டைரக்ட் ரேஞ்சிங் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துவோம். இதில் நிறைய சிக்னல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சிக்னல்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. கையை வந்து வேகமாக நம்ம ரைட் ஆர் லெஃப்டில் வந்து நம்ம கையை வந்து வேகமாக ஆட்டினோம் அப்படின்னா அந்த பகுதியில் வந்து அந்த திசையை நோக்கி நம்ம ரேஞ்சிங் ராடை வச்சுருக்கக்கூடிய உதவியாளர் வந்து அதே டைரெக்ஷனில் வந்து நகரணும். அதே தான் இங்கே. ஸோ இதை வந்து நீங்கள் ஓரளவு ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். புரியுதா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஆப்செட்ஸ். ஸோ ஆப்செட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செயின் சர்வேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு மேப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்செட் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இடத்த அளக்கிறதுக்கு, ஏரியாவை அளக்கிறதுக்கு இந்த ஆப்செட் மூலமாக நம்ம நிறைய ஏரியாவை அளப்போம். நீங்கள் சர்வேயராக வருவாய்த்துறையில் ஒர்க் பண்ணிங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எஃப்எம்பி ஸ்கெட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு இந்த ஆப்செட் மூலமாக தான் குறிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆப்செட் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் சர்வே லைன்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளுக்கு எடுக்கக்கூடிய அளவுகளுக்கு பேர் தான் ஆப்செட்ஸ் அப்படிங்கிறோம். ஆப்செட் அப்படின்னா தமிழில் பக்க அளவைகள்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அளவைகள். மெயின் செயின் லைன்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு எடுக்கக்கூடியது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்செட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? மெயின் செயின் லைன்லேருந்து நீங்கள் எந்த ஒரு பக்கத்தில் ரைட்லேயே லெஃப்ட்லேயே எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம், அதுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு பேர் பக்க அளவைகள் அல்லது ஆப்செட்ஸ் அல்லது கிளைக்கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளைக்கோடுகள் பொறுத்த வரைக்கும் 2 விதமாக இருக்குது. ஒன்று செயினோட லென்த்தை வச்சு, ஸோ அதனுடைய நீளத்தை அடிப்படையாக வச்சு 2 விதமான ஆப்செட். அடுத்தது டைரக்ஷன்ஸை வச்சு 2 விதமான ஆப்செட்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆப்செட், அதாவது குறுகிய ஆப்செட் அப்படிங்கிறது வந்து செயினோட நீளத்தை வச்சு 2 விதமான ஆப்செட். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆப்செட், இன்னொன்று வந்து லாங் ஆப்செட். அதாவது வந்து குறுகிய கிளைக்கோடு, இன்னொன்று வந்து நீளமான கிளைக்கோடு. இது என்னன்னா, நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஆப்செட் ஆனது 15 மீட்டருக்கு குறைவாக இருந்துச்சுன்னா ஷார்ட் ஆப்செட், அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாங் ஆப்செட், அவ்வளோதான். செயினோட நீளம் வந்து ஆப்செட்டினுடைய அந்த நீளமானது 15 மீட்டருக்கு குறைவாக இருந்துச்சுன்னா ஷார்ட் ஆப்செட், 15 மீட்டரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா லாங் ஆப்செட். ஓகேவா? ஸோ அடுத்தது செயின் லைனுடைய டைரக்ஷன்ஸை வச்சு 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பெர்பெண்டிகுலர் ஆப்செட், இன்னொன்று வந்து ஆப்ளிக் ஆப்செட். ஆப்ளிக்னா பெர்பெண்டிகுலர் அல்லாத அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ செங்கோணம் அல்லாத ஒரு ஆப்செட்.
ஸோ 2 விதமான ஆப்செட். ஒன்று வந்து பெர்பெண்டிகுலர், அதாவது செங்கோணமான அல்லது வந்து செங்குத்து கிளைக்கோடு. ஆப்ளிக்னா சாய்வான கிளைக்கோடு, செங்கோணம் அல்லாத கிளைக்கோடு. சரிங்களா? ஸோ இந்த செங்குத்து கிளைக்கோடு அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் செயின் லைன்லேருந்து 90 டிகிரியில் எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய பக்க அளவைக்கு அல்லது கிளைக்கோட்டிற்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? செங்குத்து கிளைக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ளிக் ஆப்செட்னா இது வந்து 90 டிகிரியாக இருக்காது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோணத்தில், அது குறுங்கோணமாகவோ அல்லது விரிகோணமாகவோ இருக்கலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எடுத்தோம்னா அதுக்கு பேர் சாய்வான கிளைக்கோடு அல்லது ஆப்ளிக் ஆப்செட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெர்பெண்டிகுலர் ஆப்செட்டோட இந்த ஆப்ளிக் ஆப்செட் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, பொருள் நீண்ட தூரத்தில் இருந்துச்சுன்னா, பொருள் லாங்காக இருந்துச்சுன்னா, அல்லது வந்து துல்லியமான அளவு தேவைப்படும் போது நம்ம அந்த ஆப்ளிக் ஆப்செட்டை பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம ஆப்செட்ஸ் வந்து எப்படி எடுக்க போகிறோம்? ஸோ டேக்கிங் ஆஃப் ஆப்செட்ஸ் என்னங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆப்செட்னா என்ன? செயின் கோட்டிலேருந்து ரைட் ஆர் லெஃப்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் எடுக்கக்கூடிய அந்த பக்க அளவுகளை எடுத்து நம்ம பதிவு செய்கிறதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோம்? கிளை கோடுகளை எடுத்து அமைப்பது அப்படிங்கிறோம். இந்த செயின் லைனில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த அளவுக்கு பேர் செயினேஜ் அப்படிம்போம். பக்க அளவுகளுக்கு எடுக்கக்கூடியதுக்கு பேர் ஆப்செட் அப்படிம்போம். இந்த எடுக்கக்கூடிய ஆப்செட் ஆனது லாங் ஆப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீல் டேப்பை வச்சு அளப்போம். ஷார்ட் ஆப்செட்டாக இருந்துச்சுன்னா மெட்டாலிக் டேப்பை வச்சு அளப்போம். புரியுதா? எடுக்கக்கூடிய ஆப்செட் வந்து லாங் ஆப்செட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டீல் டேப், ஷார்ட் ஆப்செட்டாக இருந்துச்சுன்னா மெட்டாலிக் டேப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆப்செட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு கருவியை பயன்படுத்துவோம்? பெர்பெண்டிகுலர் எடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து கிராஸ் டாப்பை யூஸ் பண்ணி அளப்போம். கிராஸ் டாப் இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு பொருளில் இருந்தோ ஏதாவது ஒரு பொருளிலிருந்து நீங்கள் செயின் லைனுக்கு ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆர்க்கினுடைய மிக குறைந்த நீளம் என்னவோ அதுவாக பெர்பெண்டிகுலர் ஆப்செட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? ஒரு செயின் லைனில் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. ஸோ இந்த பொருளில் இருந்து நீங்கள் செயின் லைனுக்கு ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க, டேப்பை வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த டேப்பில் வரக்கூடிய மிக குறைந்த நீளம் என்னவோ அதுதான் பெர்பெண்டிகுலர் ஆப்செட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா? ஸோ ரொம்ப அக்யூரசி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து கிராஸ் டாப்போ அல்லது ஃப்ரெஞ்சு கிராஸ் டாப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணி அல்லது ஆப்டிக்கல் ஸ்கொயரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த பெர்பெண்டிகுலர் ஆப்செட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து எங்கெங்கெல்லாம் கிளைக்கோடுகளை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கெல்லாம் வெளிப்புற கோடுகள், அதாவது நீங்கள் ஒரு பில்டிங் அளக்குறீங்க, அந்த பில்டிங்கில் எந்தெந்த பக்கம்லாம் பில்டிங்கோட எட்ஜஸ் போகுதோ அது எல்லா பக்கமுமே வந்து நம்ம வந்து ஆப்செட்ஸ் எடுக்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட் வாலாக இருந்துச்சு அப்படின்னா அல்லது வந்து ஒரு பவுண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆரம்பத்துலேயும் இறுதியிலையும் கண்டிப்பாக ஆப்செட் எடுக்கணும். இதே இது இர்ரெகுலர் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடியது இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா சம இடைவெளியில் ஆப்செட் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த ஆப்செட் வந்து எப்படி இருக்கணும்? சம இடைவெளியில் இருக்கணும். இதே வந்து பாலிகன், அதாவது பல கோணமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கோணத்துக்கு இடையிலையும் நம்ம வந்து அதனுடைய ஆப்செட்டை வந்து அதாவது ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடையில் ஆப்செட் எடுத்துகிட்டு அதனுடைய பக்க நீளத்தை, ஒரு பக்கத்தினுடைய நீளம் என்னவோ அதையும் சேர்த்து நம்ம எடுக்கணும். வட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மையப்புள்ளி வரைக்கும் ஆப்செட் எடுத்துகிட்டு அதனுடைய ஆரம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அளந்து எடுத்துக்கிறணும். இதுவே ஓடையாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அகலத்தினுடைய இரு கரைகள்லையும் நம்ம ஆப்செட் எடுக்கணும். இதுவே சாலை அல்லது நடைபாதையாக இருந்துச்சுன்னா ஆரம்பம், இறுதி, நடுவில் இந்த 3 பக்கமும் எடுத்துகிட்டு அந்த சாலையினுடைய அகலம் வந்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ரயில்வே லைன் போல் நேர்த்தியான வளைவுகளாக இருந்துச்சு அப்படின்னா சம இடைவெளியில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இது வந்து சம இடைவெளியில் வந்து இது வந்து எடுக்கப்பட்டிருக்கணும் ஆப்செட்ஸ் ஆனது. புரியுதுங்களா? ஸோ அடுத்ததாக ஃபீல்டு புக்கை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.